ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதன் விளைவுகள் குறித்து டிகோட் பகுதியில் பார்க்கலாம். Decode the world unfiltered. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய திடீர் தாக்குதலுக்கு அந்த நாட்டிலிருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. வாஷிங்டன், நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களில் வீதிகளில் திரண்ட மக்கள் அதிபர் ட்ரம்ப் ஒரு போர் குற்றவாளி என்கிற பதாகைகளை ஏந்தி பேரணியாக நடந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். ஈரான் தலைநகர் டெஹ்ரானிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா, ஈரான் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளிலும் ட்ரம்புக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன. பிரான்ஸ், கிரீஸ், பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட இடங்களிலும் கூட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்காவுடைய தாக்குதல் என்பது கண்டனத்திற்கு உள்ளானதாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில தான் ஈரான் மீது அமெரிக்கா எப்படி திட்டமிட்டு தாக்குதல் நடத்தியது அப்படிங்கிற விவரங்களும் வெளியாகி இருக்கின்றன. ஈரான் மேல தாக்குதல் நடத்துவதற்கு ட்ரம்ப் உத்தரவு போட்டிருந்தாலும் அவரது வெளி நடவடிக்கைகள் ஏதும் அதை வெளிப்படுத்தவே இல்லை. கடந்த வெள்ளிக்கிழமை எப்போதும் போல கால்ஃப் விளையாடிட்டு இருந்திருக்காரு ட்ரம்ப். அது மட்டும் இல்ல, ஓபன் ஏஐ சிஇஓ சாம் ஆல்ட்மேனோட ஒரு டின்னர் விருந்திலும் பங்கேற்றிருக்காரு. ஆனால் அடுத்த 24 மணி நேரத்தில் ஈரான் மீதான தாக்குதலுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 37 மணி நேர பயணம், 11,400 கிலோமீட்டர் தூரம் பறந்த இந்த விமானங்கள் ஈரானுக்கு ரஷ்யா வழங்கிய வான் எதிர்ப்பு அமைப்பையும் தாண்டி ஃபோடோ அணுசக்தி மையத்தை தாக்கின. இந்த அனைத்து தாக்குதல்களையும் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையிலிருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் அதிபர் ட்ரம்ப். அவர் கூடவே துணை அதிபர் ஜேடி வான்ஸ் உள்ளிட்ட அதிகாரிகளும் இருந்திருக்காங்க. இந்த சிச்சுவேஷன் ரூம்ல இருந்து தான் இதுக்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் அதிபர். தன்னுடைய ட்ரூத் வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஈரான் அணுசக்தி மையத்தில் மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டிருப்பதாக சொல்லி புல்ஸ்ஐ அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானுடைய அனைத்து அணுசக்தி மையங்களிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு முற்றிலும் ஒரு அழிவை ஏற்படுத்தி இருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிடுகிறார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி சொன்னாலும் தங்களுக்கு எந்த சேதமும் இல்லை அப்படின்னு ஈரான் சொல்லுது. சர்வதேச அணுசக்தி அமைப்போ 60% வரை ஈரான் செறிவூட்டி இருக்கக்கூடிய இந்த யுரேனியம் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கு. 60% வரை செறிவூட்டிய யுரேனியம் மூலமாக என்ன செய்ய முடியும்னா அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்தாலும் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்க நாடாளுமன்றமான காங்கிரஸ் ஒப்புதல் தரவில்லை. இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. போர் தொடர்பான அமெரிக்க சட்டத்தை ட்ரம்ப் மீறிவிட்டார் அப்படின்னு பல செனட் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவில் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படிங்கிற முழக்கத்தோடு ஆட்சிக்கு வந்த ட்ரம்ப் உள்நாட்டு பொருளாதாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதா அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்தாக இருக்கிறது. கேம் இஸ் நாட் ஓவர் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனியின் ஆலோசகர் அலி ஷம்கானியுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. செறிவூட்டப்பட்ட யுரேனியமும் அதை செயல்படுத்துவதற்கான அறிவும் அரசியல் தெம்பும் இன்னமும் மீதி உள்ளன அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இவரைத்தான் இஸ்ரேல் ராணுவம் கொன்றுவிட்டதாக கூறியிருக்கிறது. அமெரிக்கா மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கி விட்டதாகவும் அது என்ன விதமான பேரழிவை ஏற்படுத்த போகிறதுன்னு தெரியவில்லை அப்படின்னும் ரஷ்யாவுக்கான ஐநா தூதர் தெரிவிச்சிருக்கிறார். இதற்கிடையில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் ரஷ்யாவுக்கு சென்றிருக்கிறார். அதுவும் முக்கியத்துவம் பெறக்கூடியதாக மாறி இருக்கிறது. அமெரிக்காவுடைய இந்த செயல் அந்த நாட்டை மேலும் ஒரு போருக்கு அழைத்து சென்றுள்ளதாக ரஷ்ய முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெத்வதேவ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அவர் தற்போதைய அதிபர் புதினுடைய முக்கிய ஆலோசகராக இருக்கிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்ப அமெரிக்காவுடைய இந்த தாக்குதலுக்கு பதிலாக ஈரானுடைய அடுத்த கட்ட பதிலடி என்ன அப்படிங்கிறத எங்களுடைய ராணுவம் முடிவு செய்யும் அப்படின்னு ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அறிவித்திருக்கிறார். எனவே அந்த ராணுவ நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறதுங்கிற கவலையோடு தான் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. யுத்தம் எப்போதுமே எளிய மக்களுக்கு எதிரானது. ஆனால் இதை தொடங்கி வைத்த இஸ்ரேலும் இதை ஆதரிக்கிற அமெரிக்காவும் இதை நிறுத்த வேண்டும்ங்கிற கண்டன குரல்கள் உலகம் முழுக்க எழத் தொடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.